வாயில் வச்சதுமே வெண்ணெயாக கரைஞ்சி போகும். வெறும் 5-10 நிமிஷத்துலேயே இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாம். வீட்டில் யாராவது விருந்தாளிங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு பொரிக்கடலை கூட 5 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு அதை ஒரு தட்டில் எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற நெய்யில் அரைச்சி வச்சிருக்க பொரிக்கடலையை சேர்த்துட்டு தீயை குறைச்சி வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இப்போ 3/4 கப்பு சீனி சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு நல்லா கொதிச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஃபுட் கலரும் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் சேர்க்காமலையும் செய்யலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி விடுங்க. கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வந்ததுக்கு அப்புறமா வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து மறுபடியும் இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஷைனிங்காக வரும். நெய் உங்களோட விருப்பம் தான். நெய் அதிகமாகவும் சேர்க்கலாம். இப்போ கையை லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு கையில் எடுத்து உருட்டி பாருங்கள். கையில் ஒட்டாமல் வரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட